ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக அதிகமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் சட்டம் அதை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த குண்டர் சட்டத்துக்கான முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு வன் செயல் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற வன் செயல்களை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. இந்த சட்டத்துக்கு கீழே எந்த குற்றவாளிகள் எல்லாம் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மணல் கொள்ளையில் ஈடுபடுற குற்றவாளிகள், போதைப் பொருள் குற்றவாளிகள், பாலியல் தொழிலில் ஈடுபடுற குற்றவாளிகள், இவங்க எல்லாரையுமே இந்த சட்டத்துக்கு கீழே கைது பண்ணுவாங்க. இந்த சட்டத்துக்கு கீழே கைது பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நகராட்சி, மாநகராட்சி, அதாவது அர்பன் ஏரியாஸ், சிட்டிஸ், இந்த மாதிரி இடத்துல இந்த குற்றங்கள் நடக்கும் பொழுது போலீஸ் கமிஷனருக்கு அவங்கள கைது பண்ற அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி கிராமங்கள்ல, அதாவது ரூரல் ஏரியாஸ்ல இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும் பொழுது அந்த மாவட்ட ஆட்சியர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இந்த சட்டத்துக்கு கீழே கைது பண்ற அதிகாரம் இருக்கு. இந்த குண்டர் சட்டம் ஒரு கடுமையான சட்டம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சட்டத்துக்கு கீழே கைதாகிற நபருக்கு 12 மாத காலம், அதாவது 1 வருட காலம் எந்த ஒரு பெயில், அதாவது ஜாமீனும் வழங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம